மடங்களாய் கனகன் மார்புகின்றானுக்கு அருள் புரிவல்லலே. மருளார் இடங்கொள் முப்புறம் வெந்தவிய வைதிகத் தேர் ஏறிய ஏறு சேவகனே. அடங்க வல்லரக்கன் அருள் திருவரை கீழ் அடர்த்த பொன்னம்பலத்து அரசே. விடங்கொள் கண்டத்து எம் விடங்கனே உனை தொண்டனேன் விரும்புமா விரும்பே. எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். திரு இசைப்பாவில் திருமாளிகை தேவர் அருளிய பதிகங்கள் பல இருப்பினும் கோயில் திருப்பதிகத்தில் முதல் பதிகமாக இது திரு இசைப்பாவில் அமைந்திருக்கிறது. இறைவன் நமக்கு ஒன்றை சுட்டி கொடுத்தால்தான், சுட்டி காட்டினால்தான், சுட்டி அறிவுறுத்தினால்தான் நம்மால் எதுவும் இயங்க முடியும். அவன் இந்த கையை தூக்கு என்று சொன்னால்தான் தூக்க முடியும், அவன் பேசு என்று சொன்னால்தான் பேச முடியும் என்கின்ற அந்த ஒரு தன்மையை எல்லா பாடல்களிலேயும் கடைசி வரியாக அதை நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். உணருமார் உணரே, நுகருமார் நுகரே என்று நினையுமா நினையே என்றெல்லாம் அவர் உணர்த்தி காட்டுகின்றார். இது எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு தன்மை. ஏனென்றால் நான் என்கின்ற ஆணவம் எல்லோருக்கும் நான் தான் செய்தேன், நான் தான் படித்தேன், நான் தான் இந்த செல்வத்தை சேர்த்தேன் என்று நமக்குள் வந்து விடுகிறது. இறைவன் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இறைவன் உள்ளிருந்து உணர்த்தினால்தான் இதை செய்ய முடியும் என்பதை காட்டுகின்றார். அதில் இந்த பாடலிலே சரபரருடைய வரலாற்றினை மிக அற்புதமாக காட்டுகின்றார். மடங்களாய் கனகன் மார்புகின்றான் என்று நரசிம்மமூர்த்தியாக இரணியகசிபுவினுடைய மார்பை தன்னுடைய நகத்தினால் கீறி, அப்போது அந்த அவனுடைய அந்த இரத்தத்தினுடைய ஆக்ரோஷம் இந்த நரசிம்மமூர்த்திக்கு, அதாவது திருமாலுக்கு அது வந்து விடுகிறது. அந்த மார்புகின்ற தன்மையினால், அந்த இரத்தத்தினுடைய தன்மையினால் இவன் வளர்ச்சி, இவன் அகோரமாகிறான். அப்போதுதான் சரபர் என்கின்ற பிரித்தியங்கரா சூலினி துர்க்கை 2 இறக்கைகளாகவும் சிம்ம முகமும் மனித உடலும் கழுகு அதாவது கருட முகம் மூக்கும் இப்படி 3 பறவை மனிதம் விலங்கு என்கின்ற அந்த 3 உருவங்களும் சேர்ந்து ஒரு உருவமாக சரபமூர்த்தி உருவம் வந்திருக்கிறது. அந்த மடங்களாய் கனகன் மார்புகின்றானுக்கு அருள் புரிவல்லலே. அப்படி அந்த சரபமூர்த்தியாக விளங்கிய அந்த தன்மையில் இருக்கின்ற இறைவனே வல்லலே. ஏன்னா அது அந்த இரத்தம் இவனுக்கு வந்து இவர் அதிகமாக ஆக்ரோஷமாகிவிட்டார். அதன் மூலமாக பல ஆன்மாக்கள் தன்னுடைய நிலையிலிருந்து கலங்குகின்றது என்பதை அறிந்து இறைவன் சரப வடிவமாக கொண்டிருந்ததனால் இந்த இரண்யகசிபை மார்பை கீண்ட நரசிம்மமூர்த்தியை தன் அடக்கி ஒடுக்கிய இறைவனே, சரபப்புல் உருவம் எடுத்த அந்த இறைவனே, அதனால் உயிர்களை காத்ததின் காரணமாக வள்ளலாக விளங்குகின்றான். வள்ளலே. மருளார் இடங்கொள் முப்புறம் வெந்தவிய வைதிகத் தேர் ஏறிய ஏறு சேவகனே. 3 புறங்களை எரிப்பதற்காக தேரிலே சென்று முப்புறங்களை எரிப்பதற்காக செல்ல நினைத்தார். அப்போது சூரியன் சந்திரன் 2 சக்கரங்களாகவும் பூமி தட்டையாகவும் 4 வேதங்களும் குதிரைகளாகவும் எல்லாம் நினைத்து கொண்டு இருந்தது. தேர் தயாராகி கொண்டிருந்தது. தயாராகி நின்ற அந்த தேர் என்னால் தான் இந்த தேர் இயங்குகிறது, என்னால் தான் இயங்குகிறது என்று
ஒவ்வொருவர்களும் தன்னை ஆணவத்தின் காரணமாக பேசி கொண்டிருந்தார்கள். உள்ளிருந்தே நினைத்து கொண்டிருந்த இந்த இறைவன் அதன் மீது இப்படி ஒரு விரலை வைத்தார். அங்கு முப்புறமும் எரிந்து விட்டது. இங்கே அந்த அச்சும் இறந்து அங்கே தேர் ஒடிந்து விட்டது. அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா என்று விநாயகப் பெருமான் மீது அந்த நிகழ்வை ஏற்றி காட்டுவார்கள். அச்சிறுபாக்கம் என்கின்ற ஊரும் இந்த தன்மையிலே தான் வந்தது. ஆகையினால் இந்த முப்புறங்களை எரிப்பதற்காக வைதீக தேரில் ஏறிய ஏறு சேவகன் என்று காட்டுகின்றார். அடங்கல் வல்லரக்கன் அருள் திரு வரைக்கீழ் அடர்த்த பொன்னம்பலத்து அரசே. ராவணன் சாமி இருக்கின்ற கைலாய மலையையே தூக்கி செல்ல வேண்டும் என்று விரலை வைத்து தூண்டினான். அப்போது அம்மை பயந்து நடுங்கினாள். அப்போது விரல் நுனியினால் அதை அழுத்தினார். கையெல்லாம் அது நசுங்கியது. அப்போது அவன் கைலாஷ் கைலாஷ் என்று கத்தினான். வாரியார் அவர்கள் சொல்வார்கள், முதலாவதாக ராவணன் தான் ஆங்கிலம் பேசினான் கைலாஷ் என்று அது கை நொறுங்கிய போது அவன் அலறி ஓலமிட, அப்போது அந்த கையில் இருந்த நரம்பை எடுத்து வீணை வாசித்து சாமகானம் பாடிய காரணத்தினால் இறைவன் அவனுக்கு அனுக்கிரக மூர்த்தியாக கொடுத்து வாழ்நாளும் வாளும் கொடுத்து அவனை ஆட்கொண்டார் என்பது வரலாறு. ஆகையினால் இந்த 3 வரலாறுகளை இதே பாடல்களிலே காட்டுகின்றார். ஒன்று நரசிங்கமூர்த்தியாக இருந்து சரபமூர்த்தியாக வந்த நரசிங்கமூர்த்தியை அடக்கியது. மற்றொன்று வைதிக தேர் ஏறி முப்புறங்களை எரிக்க சென்றது. அதே நேரத்தில் இந்த தேர்களுக்கு ஒத்துழையாமல் இருந்த அனைவருக்கும் பாடம் புகட்டியது. அடுத்தது ராவணனுக்கு அனுக்கிரகம் செய்தது. இந்த 3 வரலாறுகளையும் சொல்லி விடங்கொள் கண்டத்து விடங்கனே. விடங்கன் என்றால் ஒளிப்படாத மூர்த்தி என்று பொருள். அதனால்தான் விடங்கர் என்று திருக்கோயில்களில் பல கோயில்களில் ஒளியினால் செதுக்கப்படாத மூர்த்தமாக அந்த சிவலிங்க மூர்த்தம் இருக்கின்றது. அதில் விடங்கொள் கண்டத்து தன்னுடைய கழுத்திலே விஷத்தை தாங்கி இருப்பதனால் விடங்கொள் கண்டம், திருநீலகண்டம் என்று அதை சொல்லுவார்கள். அதனால் விடங்கனே உன்னை தொண்டனேன் விரும்புமா விரும்பே. உன்னுடைய திருவடியை நான் விரும்புவதற்கு நீ விரும்ப வேண்டும் இறைவனே என்று திருமாளிகை தேவர் வேண்டுகின்றார். நாமும் இறைவன் நம்மை நாம் இறைவனை விரும்ப, இறைவன் நம்மை விரும்ப வேண்டும் என்று பிரார்த்திப்போமாக.